தெரியாம அவன் அப்படி பண்ணிட்டான். அம்மா 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 தெருவே நின்னு வேடிக்கை பார்க்குமே. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேற்று தோத்து போயிட்டோமா, தெரி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. அவமானப்பட்டு நிக்கணுமே கடவுளே. மரியாதை இப்ப மட்டும் இவர் பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையெல்லாம் சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. காலையில சீல் வைக்க ஆளுங்க வரும்போது அவன் யாரும் இங்க இருக்க கூடாதுப்பா. எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே. புரியல, இங்க எல்லாமே எங்க போக சொல்ற? வெளிய போயிரு நீ, வெளிய போயிரு நீ. தடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஆனா நம்ம குடும்பம் 4 பேர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க கூடாது. மன்னிப்பு கேக்குறியா? தவறு பண்ணிட்டேன். தப்ப உணர்றியா? நம்மள அசிங்கப்படுத்தணும் தான் சில பேர்லாம் சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்கப்பா. அதை நம்ம நடக்க விடக்கூடாதுப்பா. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி இப்படி வா, இப்படி வா. படுத ஒருத்தர் வந்து நம்மள வெளியில போகன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாமளே போயிடலாம்ப்பா. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. போலான்னு எங்கடா போறது? எங்க வீட்டுக்கு போலாம் மாமா. இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு சொன்ன? உண்மையை என்னத்துக்கு சொன்ன? பெரிய உண்மையை சொல்றாரு விளக்கண்ணா. ஆமாப்பா, நீங்களும் அம்மாவும் எங்க கூட அத்தை வீட்டுக்கு வந்துருங்க. டேய், அறிவு இருக்கா உனக்கு? தோறதானே திங்கிறா? டேய், தோறதானே திங்கிறா? அறிவு இல்ல உனக்கு? தெம்பு இல்ல? மாடவன் உடம்பு வளர்த்திருக்கிய, உனக்கு இது இல்ல. ரவி, நீங்க 2 பேரும் சுத்தி வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருங்க, பிரச்சனை முடியற வரைக்கும். அப்ப நானு சரி, விருப்பம் இருந்தா இரு. வெளிய போடாமல. என்னப்பா உனக்கு? வெளிய போடா, வெளிய போடா. வெளிய போடா. உன் கடைக்காக தாண்டா அவ்வளவு கடன் வாங்கினேன். உன் கடையிலே போய் இருந்துக்கோ. இந்த நாயால தான் மாப்ள நான் பார்த்தேன். அவ வீட்டுக்கு நான் எங்க வர்றது? அவ வீடே ஒரு குருவி கூடு மாதிரி இருக்கும். நான் எடுத்துக்க முடியுமா? அசிங்கமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலமா கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும்